கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்காக நாங்களும் நோக்கி பார்க்குறோம். இயேசப்பா கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமை விளங்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த நாட்களிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்கள் மத்தியிலே அளிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாசிப்பை நீங்கள் தொடர்ந்து போட்டு கேட்பீர்களே, ஆனால் ஓராண்டிலே வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். இந்த வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த நாளை நீங்கள் அதை அற்பமாக எண்ணாதபடி தொடர்ந்து நீங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். இதில் இந்த கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் ஏராளம். மற்ற நிகழ்ச்சிகளைப் போலல்ல, இது வேதத்தில் உள்ள நேரடியாக அந்த வேத அற்புத அதிசயங்கள் உங்களுடைய செவிகளுக்கு வந்து எட்டுகிறது. தொடர்ந்து நீங்கள் இதை கேட்கும் பொழுது என்னுடைய ஆறுதலான காரியங்கள், வியாதியிலிருந்து சுகம், எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சில வேளை அமர்ந்து வேதத்தை வாசிக்க நேரம் இல்லாமல் இருந்தாலும் வேலைகளை செய்து கொண்டே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் போட்டு கேட்கும் பொழுது வேதத்தை வாசித்து விடுகிறீர்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. தவிட விடாதீர்கள், தொடர்ந்து கவனிங்கள். இன்றைக்கு கூட 1 ராஜாக்களின் புத்தகம் 15, 16, 17 3 அதிகாரங்களை வாசிக்கிறோம். அதில் உள்ள காரியங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் ரோஜாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினார். அப்சலோமின் குமார்த்தியாக அவனுடைய தாயின் பெயர் மாகாள். தன் தகப்பன் தமக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதிலும் எருசலேமில் நிலைநிறுத்துவதிலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த அபியாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாக ஆசா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் ராஜாவாகிய 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமார்த்தியாக அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் இலட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணினான். தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி விட்டான். அவருடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மலமாக்கி கிதரோ நாட்டண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தருடைய உத்தமமாக இருந்தது. தன் தகப்பன் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி தேர்ந்து கொண்ட வெள்ளியும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்தான். ஆசாவுக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசாகு அவருடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாய் இராதபடி இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையில் தமஸ்குவில் வசமாய் இருக்கிற ஏசியோனின் மகனாகிய தப்ரீம் மோனின் குமாரன் பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனுடைய செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொன்னார். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதி இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி யோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலின் முழு தேசத்தோடு கூட முறியடித்தான். பாசா அதை கேட்ட பொழுது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவிலிருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா
யூதா எங்கு ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பரமுறை இடுவித்து அவைகளினாலே பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமை அவன் செய்த யாவையும் அவன் கட்டின பட்டணங்களில் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீது நகரத்திலே தன் பிதாக்களிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவை ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாம் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண அவனுடைய பாவத்தில் நடந்தான். இசக்கார் வம்சத்தாரனாகிய அகியாவின் குமாரனாகிய பாசா அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனையும் முற்றுகை போட்டிருக்கையில் பாசா அவனை கிபத்தோனில் வெட்டி போட்டான். பாசா யூதாவின் ராஜாவாகி ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொண்டு போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணதுமான பாவங்களும் அவனை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு உண்டான கோபத்து நிமித்தம் கர்த்தர் சீலோனினாகிய என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படி அவன் ராஜா வான பின் அவனை யெரொபெயாமின் வீட்டார் எல்லாரும் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசம் உள்ளது ஒன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாவின் மற்ற வர்த்தமானங்களை அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கு இஸ்ரவேல் ராஜாவாகிய பாசாவுக்கு அவன் நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகிய அவன் குமாரனாகிய பாசா இஸ்ரவேல் நிலத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து யெரொபெயாமின் வழியில் அவன் சிறுவேலை பாவம் செய்யப்படின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். அதிகாரம் 16. பாசாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிட்டு அவர் நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியில் நடந்து என் ஜனமாகி இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்யப்படுகிறபடியினால் இதோ நான் பாசாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போல் ஆக்குவேன். பாசாவின் சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை நித்திரையடைந்து பாசா தன் பிதாக்களுடைய திர்சாவில் அடக்கப்பட்டவன் கோவனாக 7ஆம் ஸ்தானத்திலே ராஜாவானான். பாசா தன் கைகளின் செய்கைகள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பினும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டது நிமித்தமும் இவர்களைப் போல ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசன கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவாகிய ஆசா 26ஆம் வருஷத்திலே பாசாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவிடத்து அரண்மனை உக்கராக்கான அர்சாவின் வீட்டில் குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாய் ஆசாவின் 27ஆம் வருஷத்தில் அவனை வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அவன் ராஜாவாகி சிங்காசனத்தில் உட்கார்ந்தபோது அவன் பாசாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரியாகலும் அவன் சிநேகிதரையாகலும் சுவரில் நீவிடும் ஒரு நாயாகலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே பாசாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததிலும் இஸ்ரவேலை செய்ய பண்ணதும் மூலமாக அவருடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகோவினால் பாசாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படி சிம்ரி பாசாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டான். ஏலாவும் மற்ற வர்த்தமானங்கள் அவர் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாக இருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தார்கள். சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொண்டு போட்டான் என்பதை எங்கு இறங்கின ஜனங்கள் கேட்டபொழுது இஸ்ரவேல் நாளிலே பாளையத்திலே படைக்கு தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினான்.
அப்பொழுது உமரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிப்பட்டது. சிம்ரி கண்டபொழுது அவன் ராஜாவின் வீடாகி அரண்மனைக்குள் பிரவேசித்தான். இருக்கிற ராஜா அரண்மனையை தீர்க்கொளுத்தி அதிலே செத்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலின் பாவம் செய்யப்படும் அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டி கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது. சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடு இஸ்ரவேல் ராஜாக்களின் நாள புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள். பாதி ஜனங்கள் உமரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கலும் உமரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். திப்னி செத்து போனான். உமரி அரசாண்டான். யூதாவின் ராஜாவாக ஆசாவின் 31ஆம் வருஷத்திலே உமரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாளந்து வெள்ளிக்கு வாங்கி அதை மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாக இருந்த சேமுடைய பேரின்படி சமாரியா என்னும் பெயரை தரித்தான். உமரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் மூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்யப்பட்ட அவருடைய பாவங்களிலும் நடந்தான். உமரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ஜனங்களின் 4ஆம் புத்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. உமரி தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த சமாரியாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ராஜாவாகி ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோதாவின் ராஜாவாகி ஆசாம் 38ஆம் வருஷத்திலே உமரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேல் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உமரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரும் பார்க்கலும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பட்டு அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தற்போல அல்ல. அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏர்பாகாலின் குமார்த்தி யேசுபேலை விவாகம் பண்ணதுமல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு நான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலை பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகாது ஆகும்படிக்கு தனது முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை எல்லாம் செய்ததை பார்க்கலாம் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரன் யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படி அவன் அதன் அசிவாரத்தை போடுகிற பொழுது ஆபிரகாம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். அதிகாரம் 17. கேலியாத்தின் குடிகளாகிய திஸ்பேனாகிய எலி ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உனக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்துக்கு அந்த தண்ணீரையும் குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவை கட்டளையிட்டேன் என்றார். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்துக்குரிய மாசத்தில் அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விரவு பறிக்க கொண்டிருந்தால் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவனை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்திலே கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனை சாப்பிட்டு செத்து போக இதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறது 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட நாள் மட்டும் பானையில் மாய செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகளில் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அறுதி கூர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணி என் குமாரன் சாக வேண்டுமா? என்னிடத்தில் வந்தீர் என்றார். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை தன் மடியிலிருந்து எடுத்து தன் தங்கியிருக்கிற மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்கிற இடத்திலே இந்த விதவையின் மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகங்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் மேல் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் பிழைத்திருந்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் விட்டிருந்து அவளை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவளை தன் தாயினிடத்திற்கு கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தன் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆம், வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம். செபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய மகிமை கொண்டு நடத்தட்டும். காத்துக்கொண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம், இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.